ராகு திசை நடப்பவர்கள், ராகு புத்தி நடப்பவர்கள், உண்மையாகவே சொன்னால் ராகு திசை யாருக்கு நடந்தாலும், ராகு புத்தி நடந்தாலும் அவர்கள் உக்ர காளியம்மன் என்று சொல்லக்கூடிய காளியம்மனை வணங்குவதால் வனபத்ரகாளி, வனபத்ரகாளி இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிற பத்ரகாளி உக்ர பத்ரகாளின்னு சொல்லலாம். இந்த சுவாமியோட அலங்காரம் அப்படி சூலாயுதத்தை கீழே வச்சு அந்த அம்மா நின்றுருக்கக்கூடிய அழகு அப்பா. சுகமாய் அமைந்த ஆசனம் அமரும் சுந்தர வாசினியே, சூட்சும வடிவாய் உலகம் வளர்க்கும் சுகுண மனோகரியே. சுகமாய் அமைந்த ஆசனம் அமரும் சுந்தர வாசினியே, சூட்சும வடிவாய் உலகம் வளர்க்கும் சுகுண மனோகரியே. அகமும் புறமும் அமையும் முந்தன் ஆற்றல் செல்வமடி, அத்தனை வளமும் அருளும் எங்கள் தானியலக்ஷ்மி தாயே. வலது கரத்தில் செந்நெல் செழிக்க வளரும் மாதவியே, வாசம் மணக்கும் தாமரை மலரை ஏந்திய பூரணியே. வலது கரத்தில் செந்நெல் செழிக்க வளரும் மாதவியே, வாசம் மணக்கும் தாமரை மலரை ஏந்திய பூரணியே. நிலமும் மண்ணும் நித்தமும் செழிக்க அருளும் காமினியே, நின்னடி சரணம் சரணம் அம்மா தானியலக்ஷ்மி தாயே. ஓம் ஸ்ரீ ஓம், ஓம் ஸ்ரீ ஓம், ஓம் ஸ்ரீ ஓம், ஓம் ஸ்ரீ ஓம். திருச்சி மாவட்டத்திலே எங்கும் இல்லாத அளவிற்கு ஆடி மாதத்திலே 3வது வெள்ளிக்கிழமை 1008 திருவிளக்கு பூஜைகள் மிக சிறப்பாக நடத்தப்படுகின்றது. மாதாந்திர உற்சவம், வாராந்திர உற்சவம், தினப்படி உற்சவம் என்று திருக்கோயிலில் நடந்து கொண்டிருக்கிறது. பிரதி மாதம் அமாவாசை தோறும் தாயாருக்கு ஊஞ்சல் உற்சவம் மிக சிறப்பாக மாலை 7 மணி அளவிலே நடத்தப்படுகிறது. பிரதி மாதம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று அம்பாளுக்கு மகா அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய பக்தர்கள் தவிர மற்றபடியாக தமிழகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் நிறைய வந்து இந்த அம்பாளை தரிசித்து வரம் பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலயத்திலே உள்ளே நுழையும் பொழுதே, காலடி எடுத்து வைக்கும் பொழுதே பக்தர்களின் மனமறிந்து அவர்களுக்கு என்ன தேவை என்று தாயார் வழங்கி அருளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்.
குலம் தழைத்திட எழில் வடிவுடனே எழுந்தனல் தொற்கையழி. ஒரு குலம் என்பது அந்தந்த வழி குடும்ப பாரம்பரியத்தை குறிக்கும். அந்த கால வம்சத்தினர் தமது குடும்பத்திற்கென்று ஒரு வழிபாட்டு தெய்வத்தினை வைத்துக் கொண்டிருந்தார்கள். தமக்கு காவல் தேவை என்பதற்காகவும் தமது அடுத்த சந்ததியினர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் குலதெய்வ வழிபாட்டை முக்கிய குறிக்கோளாக கொண்டிருந்தார்கள். மற்ற கடவுள்களுக்கு இல்லாத சிறப்பு குலதெய்வத்திற்கு மட்டும்தான் உண்டு. குலம் தழைக்க வேண்டும், முன்னோர் சாந்தி அடைய வேண்டும், பின்னோர் செழிக்க வேண்டும் என்று நம் முன்னோர்களால் வழிபடப்பட்ட குலதெய்வத்தின் அருள் நம் மீது பட்டால் துன்பங்கள் பறந்திடும் என்ற நம்பிக்கைகள் பரவியிருந்தன. அவ்வழி பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அக்னி வீராண்டாள் திருக்கோயிலின் சிறப்புகளையே இன்று தரிசிக்க இருக்கிறோம். மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் சதுரகிரி மகாலிங்க அருகிலுள்ள ஜாப்டூர் ஜமீனுக்கு கட்டுப்பட்ட சலுப்புவட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அக்னி வீரண்டாள் கோயில் ஆலயத்தில் எங்கள் மூதாதையர் வழிபட்டு வந்து சிறிய கோவிலாக இருந்ததை 2013ஆம் ஆண்டு இந்த கோவிலை சிறப்புற ராஜகோபுரம் எழுப்பி மகாமண்டபம் கட்டி கருவறை கட்டி வழிபட்டு வருகின்றோம். இந்த கோயில் வந்து எங்களுக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளவர்கள் கும்பிட்ட தெய்வத்தை இந்த 2012 கும்பாபிஷேகம் முடிந்த அன்று அதன் பின் சிவராத்திரி அன்று வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த கோவில் பெரிய திருவிழா என்று பூ அள்ளி ஆடிய திருவிழா வந்து அடுத்த ஆண்டு நடைபெற முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த திருக்கோயில் பேரை கேட்டாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த திருக்கோயிலில் ரொம்ப அற்புதமான விஷயங்கள்னு எடுத்துக்கிட்டால் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் எல்லா கோயில்லையும் நடக்கும். இந்த ஆடி மாதத்தில் இந்த அம்மனுக்கு என்ன அவ்வளோ ஒரு சிறப்பு. யாரெல்லாம் கணவனுக்கு சேவை செய்து பெருமை அடைகிறார்களோ அவர்களுக்கு அம்மன் கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இந்த அக்னி வீராண்டாள் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் யாரெல்லாம் கும்பிட்றாங்களோ அவங்களுக்கு நல்ல சிறப்பு. இந்த திருக்கோயிலில் ஒரு விசேஷம், முக்கியமான விசேஷம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் ஒரு புனிதம் இருக்குது. அந்த புனிதத்தை எடுத்து சொல்கிறது தான் நம்ம வேலை. அந்த வகையில் இந்த அக்னி வீராண்டாளுடைய கதை ரொம்ப அற்புதமான விஷயங்க. அக்னி வீராண்டாளுக்கு நடக்க போகும் இந்த அபிஷேகம் மனசாந்தி, தைரியம், வீரியம், விஜயம் மூன்றையும் அள்ளித்தர காத்திருக்கிறது.